அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் சண்டையிடுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டும் என்று இஸ்லாம் பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவர்களுக்கு எதிரில் பெற்றோர்கள் சண்டையிடுவது என்பது நல்ல விஷயம் அல்ல. அவ்வாறு சண்டையிடும் பொழுது ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அருவருக்கத்தக்க, முகம் சுழிக்க வைக்கக்கூடிய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழலும் சில இடங்களில் ஏற்பட்டு விடுகிறது. இவற்றை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தவறான வார்த்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் யாரிடமாவது சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இது போன்ற வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டுகிறார்கள். அதன் பொருள் என்ன, அந்த வார்த்தையை பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா என்பது கூட தெரியாத நிலையில் சண்டையிட்டால் இது போன்ற வார்த்தைகளை கொண்டுதான் திட்ட வேண்டும் என்று பெற்றோர்களுடைய சண்டையை பார்த்த அந்த பிள்ளைகளுடைய மனதில் பதிந்த காரணத்தால் பிறரை திட்டுவதற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். யாராவது நமக்கு ஏதாவது தீமை செய்தால் முடிந்தவரை அதை மன்னித்து அமைதியாக போக வேண்டும் என்ற பண்பு அவர்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு பதிலாக பெற்றோர்களுடைய சண்டையை பார்த்து பார்த்து தொடர்ந்து அவர்கள் இதே சூழலை அனுபவிக்கக்கூடிய காரணத்தால் அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் சண்டையிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது போன்ற காரணங்களை கவனத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில், அதாவது பிள்ளைகள் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் சண்டையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இயன்றவரை ஒருவரை ஒருவர் மன்னித்து கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் அனுசரித்து போகக்கூடிய சூழல் குடும்பத்தில் உருவாகிவிட்டால் அற்பமான தேவையற்ற சண்டைகளெல்லாம் தவிர்க்கப்படும். இந்த பயிற்சியே பிள்ளைகளுக்கு எதிரில் நாம் சண்டையிடுவதை தவிர்க்கும். அதை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் சண்டையிடக்கூடிய சூழலையை நாம் பழக்கத்தில் ஏற்படுத்தினால் அது எப்படிப்பட்ட சூழல், பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்களா, விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்களா, எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் நாம் சண்டையிடுவதை தொடர்ந்தால் அது பல தவறான எதிர் விளைவுகளை உண்டாக்கிவிடும். இஸ்லாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்லவை சொல்லித்தரப்பட வேண்டும். அல்லாஹ் திருக்குரானுடைய 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் கூறுகிறான், கூ அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்குரிய காரணத்தை சொல்லுகிறான். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களுமே நரகத்தின் எரிபொருட்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கும் விதமாக சொல்லுகிறான். யார் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ, யார் நல்ல பண்புகளை வெளிப்படுத்தவில்லையோ அவர்கள் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட்டு நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். அங்கு அவர்கள் எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கத்திற்குரியவர்களாக வளர வேண்டும் என்றால் நாமும் அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்குரிய அடிப்படையாக அர்த்தமற்ற சண்டைகளை தவிர்க்க வேண்டும். அவசியமான சண்டை என்றாலும் பிள்ளைகள் இருக்கும் நிலையில் அப்படிப்பட்ட சண்டைகளை தவிர்ப்பதே பெற்றோர்களுக்கு நல்லது என்பது இதன் தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.